கடந்த சில நாட்களா போராட்டத்துல ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை நேத்தைக்கு நள்ளிரவு காவல்துறை அவர்களுக்கே உரிய பாணியில மூர்க்கத்தனமா அதிரடியா கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைது சம்பவம் நடந்த அதே நேரத்துல முதல்வர் ஸ்டாலின் நல்லா சொகமா சொகுசா தியேட்டர்ல உட்காந்து ரஜினிகாந்தோட படத்தை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கெல்லாம் மனுஷனா? இவ்வளவு கோடி கோடியா சொத்தை சேர்த்து வச்சுட்டு இவ்வளவு ராஜ வாழ்க்கை சுகபோகமா வாழ்றீங்களே, எங்க இருந்து வந்தது உங்களுக்கு இந்த வாழ்க்கை? நீங்க சாப்பிடுற ஒருவேளை சாப்பாடை அந்த மக்கள் வாழ்க்கை முழுக்கும் உழைச்சாலும் சாப்பிட முடியுமா? அப்படி அந்த மக்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க? தூய்மை பணியை தனியார்கிட்ட கொடுக்க கூடாது, அவங்களுக்கான பணி பாதுகாப்பு, இதைத்தானே கேட்டாங்க. இன்னமும் அவங்க பெரிய ஒரு ஐஏஎஸ் வேலை, ஐபிஎஸ் வேலை, தாசில்தாரு, பிடிஓ இந்த மாதிரி எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லியா கேட்டாங்க? ஒரு தூய்மை பணியாளர்களை கூட அந்த தூய்மை பணியை செய்யறதுக்கு கூட போராட வேண்டிய ஒரு நிலைமையில நீங்க வச்சிருக்கீங்க. அந்த மக்களை பார்த்தா பாவமா இல்லையா அவங்களுக்கு? இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் பண்ணிட்டு நாளைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அதே மக்கள் கிட்ட போய் வீடு வீடா தெரு தெருவா வீதி வீதியா போய் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்க போறீங்க? தூய்மை பணியாளர்களுக்கு என்னோட கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க மொத்த தூய்மை பணியாளர்களும் வேலைக்கு போகக்கூடாது, பணியை புறக்கணிக்கணும். அவன் குப்பையை அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறணும், அவங்களே தூய்மைப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும்.